பின்னுடக்கங்கள் ஃபீட்பேக் பெறப்பட்டு கண்காணிப்பிரிவியல் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அரசு அலுவலகங்களை மக்கள் தேடி வரும் நிலையை மாற்றி அவர் இருப்பிடத்திற்கே நிர்வாகத்தை கொண்டு செல்வதே இந்த அரசின் குறிக்கோள் ஆகும். கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற இது அரசின் புதிய திட்டத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொள்கின்றார். இதன் அடுத்த கட்டமாக அரசின் திட்டங்களையும் சேவைகளையும் கடைக்கோடி மக்களும் பெற்று பயனடையும் வகையில் அனைத்து ஊராட்சிகளிலும் நகர்ப்புற பகுதிகளிலும் ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் அனைத்து அரசு துறைகளும் ஒருங்கிணைத்து அரசு சேவை முகாம்கள் நடத்தப்படும். ஒட்டுமொத்த அரசு நிர்வாக இயந்திரமும் மக்களை தேடி சென்று அவர்களுக்கு தேவையான சேவைகளை அளிப்பதற்கு இத்திட்டம் வழிவகை செய்யும். நில நிர்வாகம். நில உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஒரு நம்பகமான எளிய நில பதிவேட்டு முறையை கொண்டு வர அரசு உறுதியாக உள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட நிலங்கள் விற்பனை பதிவு செய்யப்பட்டவுடன் அவற்றின் பட்டாவை தடையின்றி மாற்றம் செய்வதற்காக வருவாய், பத்திரப்பதிவு, நகர் ஊரமைப்பு துறை, சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் ஆகிய துறைகளை ஒருங்கிணைத்து புதிய மென்பொருள் உருவாக்கப்படும். இந்த நிதியாண்டில் கிராம நத்தப்பகுதி பதிவேடுகள் கணினிமயமாக்கப்பட்டு நத்தம் நிலங்களுக்கான பட்டா மாற்றம் முறை இணைய வழியில் மேற்கொள்ளப்படும். சமூக பாதுகாப்பு. விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கும் நலிவுற்ற பிரிவினருக்கும் தக்க சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்ற பின்னர் மே 2021 முதல் புதிதாக 5,76,225 பெண்களுக்கு முதியோர் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு சமூக பாதுகாப்பு ஓய்வூதியங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவை தவிர மேற்பட்ட விண்ணப்பங்களின் தகுதியான 1,00,000 பேர்களுக்கு சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் கூடுதலாக வழங்கப்படும். இதன் மூலம் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் பெறும் பயனாளிகளின் மொத்த எண்ணிக்கை 35.8 லட்சம் ஆக உயரும். சமூக பாதுகாப்பு ஓய்வூதியங்களுக்காக இம்மதிப்பீடுகளில் 5,346 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காவல். சட்டம் ஒழுங்கை இந்த அரசு திறம்பட நிலைநாட்டியதன் காரணமாக தமிழ்நாடு அமைதி பூங்காவாகவும் சமுதாய நல்லிணக்கத்தின் எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்து வருகிறது. போதைப் பொருள் பயன்பாட்டு மற்றும் கடத்தலை தடுப்பதற்கு அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நடவடிக்கைகளால் 13,491 போதைப் பொருள் விற்பனையாளர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை மேலும் அதிகரிக்க மாநிலம் முழுவதிலும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் 38 கோடி ரூபாய் மொத்த செலவில் கண்காணிப்பு கேமரா அமைப்பு மேம்படுத்தப்படும். சமூக ஊடகங்கள் வாயிலாக தவறான காணொளிகளை பரப்பி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களிடையே அச்சத்தை உருவாக்க அண்மையில் சமூக விரோதிகள் சிலரால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் அரசின் விரைவான கடுமையான நடவடிக்கைகளால் ஒடுக்கப்பட்டுள்ளன. இச்செயல்களில் ஈடுபட்ட சமூக விரோதிகள் மீது 11 வழக்குகள் பதியப்பட்டு கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அரசின் இந்த உறுதியான நடவடிக்கையை அனைவருடன் பாராட்டும் பெற்றுள்ளது. சுமார் 4 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்களை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை அலுவலர்களும் நேரில் சந்தித்து உண்மையை விளக்கினர். வெளி மாநில தொழிலாளர்கள் பணிபுரிவதற்கான பாதுகாப்பான பணி சூழலை எடுத்துரைத்து அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் அனைத்து முயற்சிகளையும் பீகார், ஜார்க்கண்ட் மாநில அரசுகளுடன் இணைந்து அரசு மேற்கொண்டு வருகிறது. அரசு பணியாளர்கள் நலன்.
அரசு பணியாளர்கள் ஓய்வூதியதாரர்களின் நலனை பாதுகாப்பில் இந்த அரசு கண்ணும் கருத்துமாக உள்ளது. பழைய அரசு அலுவலர்கள் குடியிருப்புகள் படிப்படியாக புதிதாக கட்டப்படும். வரும் நிதியாண்டில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்படும். உயர்ந்து வரும் கட்டுமான செலவுகளை கருத்தில் கொண்டு அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் வீட்டுக் கடன் வரும் நிதியாண்டில் உயர்த்தப்படும். ஓய்வூதியரார் இறக்க நேரிட்டால் குடும்ப உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஓய்வூதியராளர்களின் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தில் நிதியுதவியாக 50,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கோவிட் பெருந்தொற்று காலத்திற்கு பின்னர் இந்நிதி உதவிக்கான கோரிக்கைகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது. ஓய்வூதியர்களின் குடும்ப நலனை கருத்தில் கொண்டு 2021-22 ஆண்டில் 25 கோடி ரூபாயும் 22-23 ஆண்டில் 50 கோடி ரூபாயும் சிறப்பு நிதியாக இந்த அரசு வழங்கியுள்ளது. நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை தீர்வு செய்ய மேலும் 25 கோடி ரூபாய் சிறப்பு ஒதுக்கீடாக வழங்கப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்றின் போது உயிரிழந்த 401 முன்கள பணியாளர்கள் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வீதம் 100 கோடி ரூபாய் கருணைத் தொகை மாண்பு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது. பதிவுத்துறை 1/4/2012 அன்று உயர்த்தப்பட்ட நிலத்தின் வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ 9/6/2017 அன்று முதல் ஒரே சீராக 13% குறைக்கப்பட்டது. மேலும் விற்பனை, நன்கொடை, பரிமாற்றம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அல்லாத ஏற்பாடு ஆவணங்களுக்கான பதிவு கட்டணம் 1% 4% உயர்த்தப்பட்டது. சந்தை மதிப்பிற்கு ஏற்ப வழிகாட்டி மதிப்பை உயர்த்தவும் பதிவு கட்டணத்தை குறைக்கவும் பல்வேறு தரப்பினர் இடமிருந்து தொடர்ந்து கோரிக்கைகள் வந்த வண்ணம் உள்ளன. இந்த கோரிக்கைகளை ஏற்று வழிகாட்டி மதிப்புகளை திருத்த பரிந்துரைக்கு ஒரு குழுவை அரசு அமைத்துள்ளது. இக்குழு நில அளவை எண் வாரியாக சர்வே நம்பராக திருத்தம் மேற்கொள்ள கால அவகாசம் தேவைப்படும். ஆகவே வெளிச்சந்தையில் சொத்துக்களின் மதிப்பு கணிசமாக அதிகரித்து உள்ளதால் இக்குழுவின் அறிக்கை பெறும் வரை வழிகாட்டி மதிப்பை 8/6/2017 வரை கடைபிடிக்கப்பட்டு வந்த வழிகாட்டி மதிப்பிற்கு ஈடாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. நிலம் வாங்குபவர்களின் சுமையை குறைக்க பதிவு கட்டணத்தை 4% 2% குறைக்கவும் அரசு முடிவு செய்துள்ளது. இனி சொந்த விற்பனை, நன்கொடை, பரிமாற்றம் ஆகிய ஆவணங்களுக்கு 8/6/2017 வரை கடைபிடிக்கப்பட்ட வழிகாட்டி மதிப்பில் 5% முத்திரை தீர்வை, 2% சொத்து மாற்றும் வரி மற்றும் 2% பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அல்லாத ஏற்பாடு ஆவணத்திற்கு 7% முத்திரை தீர்வை, 2% பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த நடவடிக்கைகள் எளிய நடுத்தர மக்களுக்கு, குறிப்பாக வங்கி கடன் மூலம் வீடு வாங்குபவர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும். மகளிர் உரிமை தொகை சமூகத்தின் சரிபாதியான பெண் இனத்தை சரிநிகர் சமமாக உயர்த்த திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிற திராவிட மாடல் அரசு கல்வியில், நிர்வாகத்தில், அதிகாரமிக்க பொறுப்புகளில், பொருளாதாரத்தில், சமூகத்தில் பெண்களை உயர்த்தும் திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும் போதெல்லாம் தீட்டி செயல்படுத்தி வருகிறோம். மகளிருக்கு சொத்துரிமை, உள்ளாட்சி அமைப்புகளில் தனி இடஒதுக்கீடும் அளித்தது முதல் இன்று அவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் வழங்கியது வரை மகளிர் நலன் காத்து அவர்களது உரிமைகளை நிலைநாட்டுவதில் எப்போதும் மக்களுடன் செயல்பட்டு வருகிறோம். அந்த வரிசையில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று நாங்கள் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்திருந்தோம்.
சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற இலக்கணப்படி செயல்பட்டு வருபவர்கள் மட்டுமல்ல, சொல்லாத நலப்பல திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் என்பதை மாமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் அறிவீர்கள், நீங்களும் அறிவீர்கள். மக்களை தேடி மருத்துவம், புதுமை பெண், நான் முதல்வன் போன்றவை தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படாதவை. இத்தகைய புதுமையான திட்டங்களை செயல்படுத்தி உள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கு உரிமை தொகை தரப்படும் என்ற இந்த வாக்குறுதியையும் உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தகுதி வாய்ந்த குடும்பத்து தலைவிகளுக்கு வரும் நிதியாண்டில் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது என்றதை பெரும் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். பாக்கியெல்லாம் ஒன்றிய அரசால் பெருமளவில் உயர்த்தப்பட்டுள்ள சமையல் எரிவாயு விலைவாசி உயர்வால் அதிகரிக்கும் குடும்ப செலவுகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களின் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் என்பது அவர்களது அன்றாட வாழ்க்கைக்கு பெரும் உதவியாக இருக்கும். வரலாற்று சிறப்புமிக்க இந்த திட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 100ஆண்டான இந்த ஆண்டில் திராவிட இயக்க மாதம் என சொல்லத்தக்க செப்டம்பர் மாதத்தில் தாய் தமிழ்நாட்டின் தலைமகன் பேரறிஞர் பெருமகன் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் முதல் இத்திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் மகளிர் பயன்பெறுவதற்கான வழிமுறைகள் வகுப்பட்டு விரைவில் வெளியிடப்படும். தமிழ்நாட்டு மகளிரின் சமூக பொருளாதார வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் கூடிய இத்திட்டத்திற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் 7000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர்களே, பார்ட் பி ஃபைனான்சஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்டை சென்ற ஆண்டு போல் நான் ஆங்கிலேயத்தில் சுமார் 15 பத்தி படிக்க அனுமதி கோருகிறேன். Honorable Speaker, having highlighted the major reforms and initiatives of this government, I turn now to the aggregate fiscal position of the state. In order to arrest the declining trend of states' own tax revenues as a percentage of GSDP, the government has been undertaking several resource mobilization measures, including rationalization of rates and improvement in collection efficiency. As a result, the state's own tax revenue is estimated to increase to rupees 1,51,870 crore in the revised estimates as compared to 1,42,799 crore in the budget estimates. In the coming year, it is estimated that the state's own tax revenue will further increase to 1,81,182 crore, which is a growth of 19.3% over the revised estimates. The state's own non-tax revenue is estimated at 15,309 crore in the revised estimates, similar to the projections in the budget estimates 2023. In the coming year, it is estimated at 20,223 crore, which is an increase of 32% over the revised estimates. The share of central taxes is estimated at rupees 38,731 crore in revised estimates and 41,664 crore in the budget, in line with the projections in the union budget. While there is an increase, it continues to be far less than what would have been devolved to the states, but for the indiscriminate levy of cesses and surcharges by the union government. The grants in aid from the union government is estimated at 39,748 crore in the revised estimates, including the payment of GST compensation arrears of 16,214 crores, and at rupees 27,444 crores in this budget, which includes a sum of 4,572 crore that is expected as arrears in GST compensation in the coming year. Despite multiple representations from the states, the union government has refused to extend the original GST compensation period of guaranteed 14% year-over-year growth
beyond the 5 years that expired on June 30th, 2022, and states will hence be deprived of a vital source of revenue from now on. It should be noted that excluding the settlement of GST compensation arrears, the total funds received from the union government, that is the aggregate of both share in taxes and grants in aid annually, have dropped by roughly 1% of GSDP when compared to 2014-15, which translate to a reduction of about 24,840 crore this year and 28,327,000 crore next year. In aggregate, the total revenue receipts are projected to be 2,45,659 crore in the revised estimates, which is higher by 6% over the 2,31,000 crore estimated in budget estimates 2023. In the coming year, the total revenue receipts are projected at 2,70,515 crore, which is an increase of 10% over the revised estimates. On the expenditure front, the total revenue expenditure is estimated to reduce to rupees 2,76,135 crore in the revised estimates as compared to 284,188 crore in the budget estimates on account of prudent fiscal management. The government has ensured adequate allocation towards its developmental needs, as evidenced in the increase in estimates for subsidies and transfers to 1,18,841 crore in the revised estimate against 113,643 in the budget estimate. அதாவது மொத்த செலவினங்கள் குறைக்கப்பட்டாலும் மக்களுக்கு போய் சேர்ற மானியங்கள் 5,000 கோடி அதிகரிக்கப்பட்டிருக்கு இந்த revised. In the coming year, the total revenue expenditure is expected to be 3,08,055 crores. As a result of the decline in total revenue expenditure and the projected increase in revenue receipts, the revenue deficit is estimated at 30,476 crore compared to 52,784 in the budget. This is a reduction of around 31,850 crores in the last 2 years, which is an unprecedented feat. Since the year 2015-16, when the revenue deficit breached the 1% GDP mark for the first time, the finances deteriorated continuously, with revenue deficits increasing in leaps and bounds to reach 3.28% in 2021. This government, through reforms of unprecedented scale and scope, has not only managed to arrest, but actually reverse the declining trend by bringing down revenue deficit by record levels to 1.23% of the GSDP, close to the ratio of 2015-16. In the coming year, despite the inclusion of an amount of 7,000 crore for Magalir Urimai Togai scheme, one of the biggest cash transfer schemes implemented by any state government in the history of this country, the revenue deficit of the state has still been contained at 1.32% of the GSDP, much below the levels of 2017-18. In the budget estimates for 23-24, the revenue deficit is estimated at 37,540 crore. In this budget, the government has given a further push to the capital expenditure in the state. An allocation of 44,365 crore has been provided for capital expenditure, which is an increase of 15.69% over the revised estimates. The total capital outlay of the state, including net loans and advances, is estimated at 54,534 crore in the budget. The fiscal deficit has been estimated at 74,524.64 crore in the revised estimate, which is exactly 3% of the GSDP. This is a reduction of around 15,589 crores as compared to the budget estimates 22-23. The government has managed to achieve the golden target of containing fiscal deficit at 3% of the GSDP as required by the Tamil Nadu Fiscal Responsibility Act 2003. This has been a Herculean task given the fiscal deficit of 4.61% that was inherited by this government while assuming office. For the coming year, the fiscal deficit is estimated at 92,074 crore, which is 3.25% of the GSDP. It should be noted that for the first time since this government assumed office, the budget calls for borrowing up to the full limit allowed by the 15th Finance Commission for the year, 3% of GSDP, as well as the additional 0.25% of GSDP that Tamil Nadu is likely to qualify for with respect to power reforms.
I am duty bound to note that we face three structural problems that have increased since 2014 that we must correct as soon as possible. States-owned revenues are still at roughly 7% of GSDP, far below the almost 10% level of 2006-07, and this leads to repeated revenue deficit. We must find a way to raise revenues as a percentage of GSDP to eliminate the revenue deficit and create a surplus for more progressive schemes and investments. We must use data to ensure that the state's revenue spending is targeted and does not to lead to inflation, which is a hidden tax on the common person. We must improve our ability for discretionary spending by reducing the proportion of non-discretionary spending, which currently takes up almost 90% of the state's own revenue. In the year 23-24, net borrowings are projected at 91,866 crore, including 82,625 crore of net open market borrowings and 9,240 crore from other sources. Therefore, on 31/3/2024, the total outstanding debt will be 7,26,028 crore, and the debt to GSDP ratio will be 25.63%. This is well within the 29.1% limit for 2023-24 set by the 15th Finance Commission. The medium-term fiscal plan projects that we will soon achieve all the targets set in the Tamil Nadu Fiscal Responsibility Act 2003. The medium-term fiscal plan may kindly be taken as having been read as part of my speech.